ஸோ ஜெஃப்ரி கேப்டன் ஆயாச்சு. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி சாச்சனா தான் வைஸ் கேப்டன். ஒரு சார்ஜென்ட் இல்லைன்னா சூப்பர்வைசராக யாரை சூஸ் பண்ணியிருக்காங்கன்னா நம்ம முத்துக்குமரனை தான் சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ ஜெஃப்ரிக்கு பிக் பாஸ் அதை எல்லாருக்கும் அனுப்பிச்சு அதே ஆப் அனுப்பிட்டாரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பசில் போர்டு மாதிரி ஜெஃப்ரியோட ஃபோட்டோ, அதில் 3 பசில் இருக்குது. ஜெஃப்ரியோட ஃபோட்டோவை 3ஆக பிரித்து அது ஒரு போர்டில் பிளாஸ்மா டிவி முன்னாடி வச்சுருக்காங்க. ஸோ அதை வந்து சத்யா எடுத்து வைக்கிறாரு. சத்யாலாம் வர வர ரொம்ப பேசுகிறாரு. அப்போ தீபக்கனை வந்துட்டு அந்த போர்டு கையில் எடுத்த உடனே வந்துட்டு நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சத்யா சொல்கிறாரு. தீபக்கனை கையிலேருந்து தெரியாமல் அது விழுந்துருச்சு. விழுந்தோடனே நான் சொன்னல உங்களை எடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு அதை வச்சுட்டாங்க. வச்சு எல்லோரும் அசம்பிள் ஆகிட்டாங்க. அசம்பிள் ஆன உடனே பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரி வந்துட்டு சொல்கிறாரு, நான் இது யார் வேணால் வந்துட்டு இதில் ஒரு பீஸ் எடுக்கிறதுனா எடுத்துக்கலாம், பிரச்சனை இல்லை. பிக் பாஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஜெஃப்ரியோட கேப்டன்சி சரியில்லை அப்படின்னா அதுலேருந்து ஒரு பீஸை எடுத்துடணும், அந்த பசிலில் இருக்கிற ஒரு பீஸை எடுத்துடணும். ஸோ 3 பீஸும் போயிடுச்சுன்னா ஜெஃப்ரியோட கேப்டன்சி பறிக்கப்படும். அதான் பிக் பாஸ் போட்டிருக்கிற ரூல். ஜாக்லின் வாசிக்கிறாங்க. வாசித்த உடனே ஜெஃப்ரி ஃப்ரெண்டில் வந்துட்டு என்ன சொல்கிறாருன்னா, யார் வேணால் எடுத்துக்கலாம், உங்களுக்கு இது தப்புன்னு தோணுச்சுன்னா அது நீங்கள் எடுத்துருங்க, அது வேறு யாரும் தயவு செஞ்சு தடுக்காதீங்க. அது அவங்களோட பாயிண்ட். ஜெஃப்ரி பேசுகிறது எல்லாமே அப்படி முத்தாக தான் இருக்கும். நான் நிறைய வாட்டி நோட்டீஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஜெஃப்ரி சொல்கிறார், வேறு யாராவது அதை வந்து எடுக்கணும்னு நினச்சாங்கன்னா அதை நீங்கள் தடுக்காதீங்க. அவருக்கு என்ன தோணுதோ அவங்க அதை சொல்லிவிட்டு மற்ற ஹவுஸ்மேட்ஸை கன்வின்ஸ் பண்ணிட்டு அவங்க பாட்டுக்கு எடுத்துகிட்டு போட்டோம். ஸோ நீங்களும் உங்கள் மைக்கு எல்லாமே ஒழுங்காக போட்டுக்கிட்டிங்கன்னா எனக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்குமரன் உடனே சொல்கிறாரு, இப்போ எல்லாரும் வந்துட்டு கொஞ்சம் நம்ம சொல்கிறத கொஞ்சம் கேட்கணும்னு என்கிட்ட ஏற்கனவே முத்துக்குமரன் ஒரு ரிக்வஸ்ட் பண்ணியிருக்காரு. ஏன்னா அவர் தான் இப்போ சூப்பர்வைசராக இருக்கார். ஸோ அங்கங்கே கப்ஸ் அதெல்லாம் விட்டுட்டு போனாங்கன்னா அவர் வந்து கேட்டாருன்னா நீங்கள் எல்லாரும் அவருக்கு கோஆப்ரேட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்குமரனை பார்த்துட்டு என்ன சொல்கிறாருன்னா, முத்து நீங்களும் மற்றவங்கள்ட்ட சொல்கிற விதத்தில் சொல்லணும்னு. இந்த இடத்துல எனக்கு ஒரு சின்ன ஒரு அப்ஜெக்ஷன் இருக்குது. ஏன்னா சொல்கிற விதத்தில் சொல்லாமல் முத்து சவுண்ட் ரைஸ் பண்ணி நம்ம பார்த்ததே கிடையாது. அவர் வந்துட்டு கோவப்பட்டோ இல்லை ப்ரொவோக்கிங் பாடி லாங்குவேஜோ இது மாதிரி எதுவுமே முத்துக்கிட்ட கிடையாது. ஸோ அவர் வந்துட்டு சொல்கிற விதத்தில் சொல்லணும்னு எதுக்காக ஜெஃப்ரி சொன்னாருன்னு நமக்கு புரியலை. ஸோ முத்துக்கிட்ட எப்படி சொல்கிறாரு, நீங்களும் சொல்கிற விதத்தில் சொன்னால் அவங்களும் கோஆப்ரேட் பண்ணுவாங்கன்னு முத்து எந்திரிச்சிட்டு சொல்கிறாங்க, நீங்களே யாராவது உங்கள் பக்கத்தில் வேறு யாராவது கப்ஸை விட்டுட்டு போகிறத பார்த்தீங்கன்னா நீங்களே உங்கள் பக்கத்தில் ஒருத்தர் விட்டுட்டு போகிறாருன்னா அவரை சொல்லி கொஞ்சம் சரியாக எடுத்து வைக்க சொல்லுங்கள். அப்படி அவங்க எடுக்க ரெடி இல்லை அப்படின்னா என்கிட்ட வந்து சொல்லுங்கள். அவங்க செஞ்சால் செய்யட்டும், செய்யலைன்னா நான் செய்கிறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு. முத்துக்கு ஒரு வேலையும் கொடுக்காட்டே ஒழுங்காக பண்ணுவார். இதில் வேலை கொடுத்தா செய்யாமலாம் இருப்பார். ஸோ அதை அவர் சொல்கிறாரு. சாச்சனாவும் தீபக்கும் வந்துட்டு 2 பேரும் என்ன சொல்கிறாங்கன்னா, ஜென்ஸ் எப்படி டாய்லெட் யூஸ் பண்ணணும், லேடிஸ் எப்படி டாய்லெட் யூஸ் பண்ணணும்னு 2 பேரும் மாறி மாறி டிப்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ அதெல்லாம் முடித்து ஜெஃப்ரி இப்போ சொல்லியிருக்காரு, யார் வேணால் எடுக்கலாம், உங்களுக்கு உண்மையிலே என் கேப்டன்சி சரியில்லைன்னு தோணுச்சுன்னா நீங்கள் எடுத்துருங்கன்னு சொல்லிட்டு, நானும் இங்கே கேப்டனுங்கிற பேர் தான் இருக்கே தவிர நானும் உங்களை மாதிரி ஒருத்தர் தான், இங்கே எல்லாரும் ஈக்குவல் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜெஃப்ரி பேசுகிறாரு. ஸோ இதான் ஜெஃப்ரியோட கேப்டன்சி ஸ்பீச்சு. இது யாரெல்லாம் பார்த்தீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.